உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். என்னங்க, படுக்கையில யூரின் போற குழந்தைங்கள மருந்து மட்டும் இல்லாம நம்ம பேரண்ட்ஸ் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு நீங்க முதல்ல மாறணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? குழந்தை யூரின் போகாம படுக்கையில இருக்கிறதுக்கு நாங்க என்ன மாறணும்? அதாவது உங்களோட அப்ரோச்ச மாத்திக்கணும். என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குத்தம் செஞ்ச மாதிரி உணர வைக்க கூடாது. எப்பெல்லாம் இரவு நேரங்கள்ல படுக்கையில யூரின் போயிறாங்களோ அப்பெல்லாம் திட்டாம, அடிக்காம, பயமுறுத்தாம ஒன்னும் இல்லப்பா இது சரியாயிரும் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கணுங்க. அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதே சமயத்துல தான் செய்யறது தப்பு இல்ல அப்படிங்கறதும் புரியும். இரண்டாவது, அந்த குழந்தைக்கு ஒரு ரொட்டீனை மாத்தணும். படுக்க போறதுக்கு முன்னாடி ரெகுலரா பாத்ரூம் போற பழக்கத்தை உருவாக்கணும். மூன்றாவது, பகல் நேரத்துல தண்ணீர் நிறைய குடிக்க வச்சுட்டு தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிற அளவை குறைச்சா இன்னும் ஹெல்ப் பண்ணும். நான்காவது, அந்த குழந்தை தனியா எழுந்து போற பழக்கத்தை டெவலப் பண்றதுக்கு ரூம்ல சின்ன லைட் போடலாம். ரூம்ல இருந்து பாத்ரூம் போற தூரத்துக்கு உள்ள பாதைகள்ல சின்ன லைட் போட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை பயப்படாம எந்திரிச்சு போகும். ஐந்தாவது, எந்தெந்த இரவுகளெல்லாம் நைட்ல யூரின் போகாம குழந்தைங்க இருக்கோ அந்த இரவை பாராட்டி அடுத்த நாள் காலையில ஒரு ஸ்டிக்கர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தை பெருமிதம் மட்டும் அடையாம நம்பிக்கை டெவலப் ஆகும். பெட்ல யூரின் போறது கெட்டது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற உணர்வு வரும். அந்த குழந்தை தானா அதை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் தானே நம்மளோட சுபாவத்தை மாத்திக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் தானே எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க கிட்ட மாற்றம் வரணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பாசிட்டிவா அப்ரோச் பண்ணும். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த் பத்தின டவுட் ஏதாவது இருக்கு, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா சேட் பண்ணுங்க. நன்றி.